என்ன டிவிக்கே தோழர்களே, ஒரே குஷியா இருக்குமே. தங்க மோதிரம் திட்டம், இலவச சிலிண்டரு, இலவச பஸ் பயணம், மாஸ் காட்டுறாரு சிஎம்ஏ. வாழ்த்துக்கள், நல்ல விஷயம்தான். நான் இந்த மற்றவங்கள மாதிரி சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இந்த பொருளாதார அடிப்படையில் வந்து இந்த எல்பிஜி கேஸ் கொடுக்கறதெல்லாம் நியாயமான விஷயம்தான். ஏன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவனுக்கு எதுக்கு அது தேவையில்லை. அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு அவன் என்ன பண்ண போகிறான். சரி, இது வந்து நல்ல விஷயம்தான். மகளிர் பேருந்து ஓகே, எல்லாமே சூப்பர், மாஸ் தான், வரவேற்கிறோம். ஆனால் பரந்தூர் விமான நிலையம் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்க கூடாது அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா வந்து பரந்தூர் விமான நிலையங்கிறது வந்து முக்கியமானது. ஏன்னா இப்போ பெங்களூரா இருக்கட்டும், ஹைதராபாத்தா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட அந்த டிராஃபிக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ×2 ×5ன்னு சொல்லிட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் அதை நெட்டில் போட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தெரியும். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு அந்த பரந்தூர் விமான நிலையங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா நீங்க 1 லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வேணும்ல. டிரான்ஸ்போர்ட் இல்லாம 1 லட்சம் கோடிக்கு நீங்க இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வந்து அது என்ன பிரயோஜனமாகும்? இங்க தயாரிக்கக்கூடிய பொருள் வேகமா வெளியும் போகணும். அப்பதான் வந்து பிசினஸ் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கி தான் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவான மெயின் ஏரியால வந்து பரந்தூர் விமான நிலையம் கட்டப்படாதா இருந்துச்சு. அதை வந்து நீங்க இப்போ உங்களோட வீம்புக்காக, உங்களோட ஈகோக்காக நம்ம சொல்லிட்டோமே அப்படின்றதுக்காக வந்து இன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த நிலத்தை வந்து மக்கள் கிட்ட இருந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அதற்கான தொகையும் கொடுத்துட்டாங்க, இழப்பீடும் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த நிலத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? இப்போ அந்த நிலத்தை வச்சு வேற எதுவுமே பண்ண முடியாது. எதற்காக நம்ம எடுத்தோமோ அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்றது சட்டம் சொல்லுது. ஸோ இது உங்களோட வீம்புக்காக நீங்க வந்து இது பண்றது வந்து சரியான விஷயமா இருக்காது. ஏன்னா வந்து இப்போ அடுத்தடுத்து வந்து பெங்களூர், ஹைதராபாத் எல்லாமே ஏர்போர்ட் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க நிலத்தை வாங்கி நிலத்தை பார்த்து அங்க ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா அங்கேயே எதனா ஒரு மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அங்க ஒரு பிரச்சனை வரும், அதை திமுக காரன் எதிர்ப்பான். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூ எல்லாம் இருந்து நீங்க திருப்பி அதை கட்டி முடிச்சு அதை பயன்பாட்டு கொண்டு வரதுக்குள்ள உங்க ஆட்சியே முடிஞ்சிடும். இதனால வந்து நம்மளோட growth தான் பாதிக்குமே தவிர இதனால யாருக்கு எந்த பயனும் இல்லை. ஏன்னா நீங்க சொன்னதெல்லாமே செய்யக்கூடிய ஆளா இருந்துச்சு அப்படின்னா தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நீங்க நிரந்தர வேலை கொடுத்துருக்கலாம். இப்ப அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. விவசாய கடனை முழுசா தள்ளுபடி பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலைன்னா கூட நீங்க வந்து ஓகே, சரி ஓகே அப்படின்ற மாதிரி போனாலுமே இது வந்து நம்மளோட பொருளாதாரத்தையே வந்து பாதிக்கக்கூடிய விஷயம். இதை வந்து உங்களோட ஈகோக்காக நீங்க பண்ணிட்டாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற கமெண்ட்டை சொல்லுங்க.